நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதனை நேரலையாக பார்க்கலாம். எம்ஜிஆர் அவர்களை போலவும் அம்மாவை போலவும் சவுண்டு கொடுத்து பேசுறதா சொல்றார். நான் சவுண்டாவே பேசுறேன், கரெக்டு தானே பேசுறேன்? மைக்கில் பேசுறதால உங்களுக்கு காது கேட்கும். வேண்டுமென்றே திட்டமிட்டு அவரால் பொறுத்து கொள்ள முடியல. இப்படி வாணியம்பாடியில் இருக்கிற சட்டமன்றத்தில் இருக்கிற மக்கள் மாதிரி தமிழ்நாடு முழுவதும் நான் சென்ற இடமெல்லாம் மிகப்பெரிய எழுச்சி. அந்த எழுச்சியை பொறுத்து கொள்ள முடியாத இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏதேதோ பேசுறார். திரு ஸ்டாலின் அவர்களே, நான் எம்ஜிஆரும் அல்ல, அம்மாவும் அல்ல, இங்கே இருக்கின்ற மக்களில் ஒருவனாக இருக்கின்றேன். உங்களை போல நான் தலைவன் என்று சொல்லவில்லை, தொண்டன், அண்ணா திமுக தொண்டன். திரு ஸ்டாலின் அவர்களே, நான் தொண்டனாக இருந்து கிளை செயலாளராக இருந்து படிப்படியாக உயர்ந்து எனக்கு எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் மூலமாக பொதுச் செயலாளர் அடையாளத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதே போல மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, அம்மா மறைவுக்கு பிறகு நாட்டு மக்களுடைய பேர் ஆதரவோடு கழக சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவோடு தமிழகத்துடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஸ்டாலின் அப்படியே வந்தாரு, எப்பொழுது பார்த்தாலும் பேசுவார். எல்லா கூட்டத்திலையும் நான் யார் தெரியுமா? திரு முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் திரு ஸ்டாலின் பேசுறாரு. அப்பாவை சொல்லித்தான் அவருக்கு அடையாளம் தெரியுது. ஸ்டாலின் அடையாளம் தெரியல, அவருடைய அப்பாவுடைய அடையாளத்தை வச்சுதான் திரு ஸ்டாலின் அந்த கட்சிக்கு தலைவராக இருக்கிறாரு, நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிறாரு. நான் அப்படி இல்லை, மக்களோடு மக்களாக இருந்து கட்சிக்கு விசுவாசமா இருந்து மக்களுக்கு உழைப்பை கொடுத்து இங்கே இருந்து இங்கே வந்திருக்கிறேன். ஆக உழைப்பால் நான் பதவி பெற்றிருக்கின்றேன். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய தந்தையினுடைய அடையாளத்தால் நீங்கள் பொறுப்புக்கு வந்திருக்கின்றீர்கள். முதலில் உணர வேண்டும், எந்த உழைப்புமே இல்லாத நீங்க இவ்வளவு பெரிய பதவிக்கு வந்திருக்கிறீங்க. உழைத்தவன் இந்த நிலைக்கு வந்திருக்குன்னு சொன்னா எங்களுக்கு எவ்வளவு தில்லு திராணி தெம்பு இருக்கிறதை உணர வேண்டும். இன்னும் திரு ஸ்டாலின் போராட்ட இடத்தெல்லாம் பேசுறார். எடப்பாடி பழனிசாமிக்கு நான் கொண்டு வந்த திட்டத்தை மக்களுக்கு இடத்துல பெரும் வரவேற்பு கிடைக்குது, அது பொறுக்க முடியாம வயிற்று எரிச்சல்ல பேசுறாருன்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் கொண்டு வந்த திட்டமெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி வெளிப்படுத்திட்டு இருக்கிறீங்க. நீங்க அறிவிக்கப்பட்ட திட்டம் எல்லாமே அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். புதுசா எதுவுமே கொண்டாடல, பேரை மாத்தி விளம்பரத்தை தேடி நீங்க இந்த திட்டத்தை துவக்கிறீங்க. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.